ஓம் சக்தி. அந்த பக்த கோடி பெருமக்களே, அருள்மிகு தேவி பாலியம்மன் ஆலயம் வெள்ளிவாக்கம் என்னும் கொன்னூர் கிராமத்தில் வசிக்கும் தேவி பாலியம்மன் 7 பேர் அக்கா தங்கச்சியுடன் பிறந்தவர்கள். 7 பேரும் பாலியம்மா கடைசி தங்கையானவள். அவள் வீட்டிற்கும் இடம் வெள்ளிவாக்கம் பஸ் ஸ்டாண்டு அருகில். இந்த அம்மாவை சுற்றி 6 பேரும் சுற்றுப்புறமாக அமர்ந்திருக்கிறார்கள். அவள் வேண்டிய வரத்தை கொடுத்து காக்கின்ற தெய்வமாகி மிகவும் அற்புதமான தெய்வம் நமது அன்னை பாலியம்மா. ஆலயத்தில் வருகின்ற பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய என்னென்ன வேண்டுதல் இருந்தாலும், என்னென்ன குறைகள் இருந்தாலும், குறிப்பாக எல்லா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் கூட அல்லது ஊனமுற்றவர்கள் கூட, மற்றபடி கல்யாணம் ஆக வேண்டியவர்கள், கல்யாணம் ஆன குழந்தை பேர் பெற வேண்டியவர்கள் எல்லோரும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி அன்னை அருள் பாலிக்கிறாள். நம்பிக்கையோடு வந்து இங்கே பரிகாரம் பண்ணினால் அன்னையை பார்த்து தரிசனம் செய்து பிரதட்சணம் பண்ணி வணங்கி சென்றால் வேண்டிய வரம் கொடுத்து அவர்களை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றாள். அதே போல பிரதானத்தில் துர்க்கை அம்மனாக விஷ்ணு துர்க்கை அமர்ந்திருக்கின்றார்கள். செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் ராகு கால பூஜை மிக சிறப்பாக நடந்து வந்துகிட்டு இருக்கிறது. எல்லோரும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு அன்னையின் அருள் பாடல்களை பாடி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கூடி இந்த பூஜையானது நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் வேண்டிய வரங்கள் கிடைத்து வேண்டுதல் நிறைவேறி ஆலயத்தில் வருகின்ற அத்துணை பேர்களுக்கும் என்ன வர வேண்டுமானாலும் கொடுக்கின்ற தெய்வம். நம்பிக்கையோடு வருகின்றவர்களை காக்கின்ற தெய்வம். பக்தர்கள் அனைவரும் எலுமிச்சை விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து அன்னைக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி புஷ்பங்களை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடுகின்றார்கள். அத்தனை பேர்களுக்கும் அன்னை அருள் பாலிப்பதால் அனைவரும் கூடி ஒன்று சேர்ந்து நடைபெறுகின்ற இந்த பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவரும் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருப்பினும் அனைத்தையும் அன்னையின் ஆலயத்தில் மண்ணை மிதித்து தரிசனம் செய்தால் போதும். நடைபெறும் அனைத்து தீமைகளையும் விலக்கி நன்மைகளை புரியும் நாயகியாக விளங்குகின்றாள் அன்னை தேவி பாலியம்மன் ஆலயத்தில். அனைவரும் வருக வருக, வந்து பலனை பெறுக என்று வாழ்த்தி வணங்குகிறேன்.